கடந்த அத்தியாயத்தில் ஆத்மாவின் தன்மை பற்றியும் ஞானம் பெறும் வழி பற்றியும் உபதேசிக்கப்பட்டது. ஸ்லோகம் 249 த்ரோணே ஹியவரம் கர்ம, கர்மம் சற்று தாழ்ந்ததே என்று உபதேசிக்கப்பட்டது. ஆகவே அர்ஜுனன் இங்கு ஏகம் ஷேத் கிமிதி கர்மணி கோரே யுத்வாக்கியே நியோஜயசி நிர்ருத்த கர்மான் வினா, இரண்டில் ஞானம் உயர்ந்து உள்ளது என்றால் என்னை கோரமான யுத்தம் என்ற கர்மத்தை இயற்ற ஏன் வற்புறுத்துகிறாய் என்றார். கர்மம் என்பதை விட ஞானம் உயர்ந்தது என்றால் ஏன் கர்மம் செய்ய தூண்டுகிறாய் என்று கருத்து. லோகே அஸ்மி திவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஜனினா யோகன சாங்கியானாம் கர்ம யோகன யோகினாம். பாவமற்ற அர்ஜுனா, இந்த உலகில் உள்ள எனது அடியார்களை நான் இரண்டாக பிரித்து கூறியுள்ளேன். இவர்களில் உலக விஷயங்களில் ஈடுபடாமல் ஞானத்தையே பிரதானமாக உள்ளவர்களுக்கு சாங்கியமும், உலக விஷயங்களில் ஈடுபட்டு கர்ம அதிகாரம் உள்ளவர்களுக்கு யோகமும் கூறப்பட்டது என்று கிருஷ்ணன் கூறினார்.